ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால லேட்டாக ரிவ்யூ போட வேண்டியதாகிடுச்சு. இருந்தாலும் இப்போ தான் எபிசோடு பார்த்தேன். எப்போவுமே எபிசோடு பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்தா தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். யாரோ வீடியோ போட்டுட்டாங்க அப்படின்றதுனால அதை நம்ம காப்பி பண்ணி நம்ம போட முடியாது. ஒன்லி ஒழுங்காக ரிவ்யூ நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஃபேன்ஸுக்கு விக்கா ஃபேன்ஸுக்கு கரெக்டாக போய் சேரும்னு என்னோடய அபிப்பிராயம். என்னென்னா, நம்ம காவேரி பாப்பா சமாதானப்படுத்திட்டாங்கல்ல. விஜய் ரொம்பவே கவலையாக இருந்தாங்க. நம்ம பாப்பா ஃபஸ்ட்டே ஸ்கூல் போயிருக்காங்க. யாருக்காக இருந்தாலும் அந்த கவலை இருக்கும். பேரண்ட்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே நம்ம பொண்ணோ பையனோ ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப கவலையாக இருக்கும். அவங்க இருக்கிறாங்களா இல்லை அழுகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூட அழுதுட்டு தான் இருந்தாங்க. நம்ம காவேரி அவங்கள சமாதானப்படுத்திட்டாங்க. விஜய் கேட்குறாங்க, எப்படி நீ சமாதானம்னான்னு. என்னோடய மிஸ் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு. இப்போது மிஸ்ஸை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம பாப்பாவே தெளிவாக சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்தது அந்த மிஸ்ஸு, நான் சொல்கிறது புதுசாக வந்திருக்காங்க அந்த மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம போய் தேங்க்யூ சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் புதுசாக தான் வந்திருக்காங்க என்ன மாதிரி, அதனால் அவங்களும் சீக்கிரமாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப்பாவும் சொல்கிறாங்க. சரின்ட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம காவேரிக்கு என்னென்னா, அந்த ஞாபகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதை சொல்கிறாங்க, எனக்கு இது கனவாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. என் மனசில் அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு, இதெல்லாம் கனவு இல்லை, நிஜந்தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும் போல் எனக்கு தோணுச்சு. ஏன்னா எபிசோடை பார்க்கும்போது நிறைய நம்ம மனசுக்குள்ளே தோணும். பாட்டியெல்லாம் வரும்போதெல்லாம் அவ்வளோ வார்த்தைகள், கிட்ட வார்த்தைகள்லாம் தோணும். ஏன்னா அவ்வளோத்துக்குள்ளே அவங்க நம்ம விஜயும் காவேரியும் பிரிச்சிருக்காங்க. இருந்தாலும் இப்படி ஏதாவது சீன்ஸ் வரும்போது நான்லாம் ஏதாவது பேசுவேன். நீங்கள் யாராவது அப்படி இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் நம்ம காவேரி சொல்கிறாங்க. அப்போது நம்ம சாரதா அம்மா நிச்சயமாக விஜயை பற்றி தான் நினைக்கிறா அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிறாங்க. உனக்கு தெரியுமாம்மா அப்படி யாராவது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படி எனக்கு கனவுறதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. உனக்கு கனவுறதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சாரதாம்மா சமாளிச்சிடுறாங்க. இருந்தாலும் நம்ம காவேரிக்காக அவங்க ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. இதெல்லாம் ஏன் கனவு வருது தெரியுமா, காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம காவேரி ஒன்று சொல்கிறாங்க, என் கனவுல அந்த மகாராசன், அதாவது ஹீரோ மாதிரி வந்தார்ல, அவரை கல்யாணம் பண்ணி வை, அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விளையாட்டாகவே சொல்கிறதாவே இருந்தாலும் அதுதான் நிஜம். விஜய்க்கு காவேரி தான், காவேரிக்கு விஜய் தான். அதை யாராலையுமே மாற்ற முடியாது. இருந்தாலும் உன் கனவுல வந்தவர் யாருன்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்னா சாரதாம்மா சமாளிச்சிடுறாங்க. நம்ம சாரதாம்மா கங்காகிட்டேயுமே சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் புருஷனோடையும் பிள்ளைங்களோடையும் வாழ்கிறீங்க, ஆனால் காவேரி மட்டும்தான் இப்படி நிற்கிறா. அப்படி என் பேத்தி எப்படி இருக்கான்னு தெரிஞ்சால் கூட நான் போய் பார்த்துட்டு வருவேன், அவங்களும் இப்போ சென்னையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்லி சாரதாம்மா நம்ம விஜயை பார்க்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா பாப்பாவும் சாரதாம்மாவுக்கும் உள்ள பாண்டிங் பாட்டி, அதாவது சாரதாம்மா ஒரு பாட்டி நம்ம கேஷு பாப்பாவுக்கு, காவேரி பாப்பாவுக்கு. அப்படிங்கும்போது அந்த பாண்டிங்கும் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இனிமே ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அவங்க மீட் பண்ண முடியாத அளவுக்கு காட்டியிருக்காங்க. ஒருவேளை மீட் பண்ணலாம், மீட் பண்ணாமல் கூட இருக்கலாம். எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க என்கிட்ட கமெண்டில், அக்கா விஜயும் காவேரியும் மீட் பண்ணுறாங்களா, எப்போ தான் மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவங்க சீக்கிரமாக மீட் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டோரி வேணும்ல, சீக்கிரமாக மீட் பண்ணிட்டா அந்த இது முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இழுத்தடிப்பாங்க. 1 வீக்னாலே எப்படியாவது, 1 வீக் இல்லைனாலும் ஒரு 2 days 3 days அப்படி பார்க்காத மாதிரி காட்டலாம், வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சீக்கிரமாக பார்த்தாலுமே நம்ம காவேரிக்கு அவங்க யாருன்னு தெரியாது. அதனால் லவ் பண்ணுவாங்க, லவ் பண்ணி தான் நிச்சயமாக அவங்க சேருவாங்க, அப்படி தான் காட்டுவாங்க. எதாக இருந்தாலும் நல்லதாக தான் நமக்கு காட்டுவாங்க. டிஆர்பியும் வந்திருக்கு, என்னன்னு தெரியலை, நானும் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.